இணைந்து கொண்டிருக்கின்றோம் பத்திரிகைகள் ஒரு பார்வை இப்பகுதியின் வாயிலாக இன்றைய நாளிலும் யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாயிருக்கக்கூடிய ஈழநாடு, உதயன், வலமுறை, யாழ் தினக்குரல் ஆகிய 4 பத்திரிகைகள் எங்களுடைய கைகளிலே கிடைக்க பெற்றிருக்கின்றது. அப்பத்திரிகைகளில் இருந்து வெளியாயிருக்கக்கூடிய செய்திகளை தான் இப்பகுதியின் வாயிலாக பார்க்க போகின்றோம். முதலில் ஈழநாடு பத்திரிகையில் வெளியாயிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக வவுனியா மேயர் சாவகச்சேரி உப தவிசாளர் வடக்கு ஆளுநரால் அதிரடியாக பதவி நீக்கம். நேற்று வெளியானது வர்த்தமானி அறிவிப்பு என்கின்ற ஒரு பிரதான தலைப்பிடல் ஈழநாடு பத்திரிகை தாங்கி இருக்கின்றது. அந்த செய்தியை பார்க்கலாம். வவுனியா மாநகர சபையின் மேயர் சுனா காண்டீபன் மற்றும் சாவகச்சேரி நகர சபையின் உப தவிசாளர் ஞாபண்ட கிஷோர் ஆகியோர் தங்களது பதவிகளில் இருந்து உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாண ஆளுநர் நவன வேதநாயகனால் இதற்கான உத்தியோகபூர்வ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் நேற்று அரசு ஆட்சி திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர சபை முதல்வரான சுந்தரலிங்கம் காண்டீபன் வவுனியா மாநகர சபை மேயர் பதவியில் இருந்தும் மாநகர சபை உறுப்பினர் பதவியில் இருந்தும் ஆளுநருக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்தி நீக்கப்படுகிறார் என வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று சாவகச்சேரி நகர சபையின் உபதவிசாளர் ஞாபண்ட கிஷோர் உபதவிசாளர் பதவியில் இருந்தும் உறுப்பினர் பதவியில் இருந்தும் நீக்கப்படுகின்றனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி இரு உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளினதும் நடத்தை மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் தொடர்பாக பல்வேறு தரப்பினராலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இது குறித்து முறையான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரின் தலைமையில் விசேட விசாரணை ஆணைக்குழு ஒன்றை வடக்கு மாகாண ஆளுநர் நவன வேதநாயகன் நியமித்திருந்தார். அதன்படி குறித்த விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட தீர்க்கமான விசாரணைகளின் இறுதி அறிக்கை மற்றும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள முக்கிய பரிந்துரைகளுக்கு அமைவாகவே இவர்கள் இருவரும் பதவிகளில் இருந்தும் உறுப்பினர்களின் நிலைகளில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளனர். வவுனியா மாநகர சபை முதல்வரான சுந்தரலிங்கம் காண்டீபன் வவுனியா மாநகர சபை மேயர் பதவியில் இருந்தும் மாநகர சபை உறுப்பினர் பதவியில் இருந்தும் ஆளுநருக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்தி நீக்கப்படுகிறார் என வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது 1947ஆம் ஆண்டின் 29ஆம் இலக்க உள்ளூராட்சி மன்ற கட்டளை சட்டத்தின் 277ஆம் பிரிவும் 1989ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க மாகாண சபைகள் சட்டத்தின் 2ஆம் பிரிவு இணைந்து வழங்கியுள்ள அதிகாரங்களின் கீழ் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் வவுனியா மாநகர சபை முதல்வர் சுந்தரலிங்கம் காண்டீபன் உள்ளூராட்சி மன்றங்கள் கட்டளை சட்டம் பிரிவு 277 ஏ மற்றும் டி உபபிரிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளின்படி மேயராக தொடர தகுதியற்றவர் என நான் திருப்தி அடைந்துள்ளேன். எனவே 1947ஆம் ஆண்டின் 29ஆம் இலக்க உள்ளூராட்சி மன்ற கட்டளை சட்டத்தின் 177 பிரிவு 1989ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க மாகாண சபைகள் சட்டத்தின் 2ஆம் பிரிவும் வழங்கியுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் 2026 ஜூன் 24 முதல் அமலுக்கு வரும் வகையில் சுந்தரலிங்கம் காண்டீபன் வவுனியா மாநகர சபை மேயர் பதவியில் இருந்தும் மாநகர சபை உறுப்பினர் பதவியில் இருந்தும் நீக்கப்படுகிறார் என அறிவிக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநரின் இந்த அதிரடி நடவடிக்கை வடக்கு மாகாண உள்ளூராட்சி அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கின்றது. மேலும் பார்க்கலாம். மாகாண அதிகாரங்களை பாதுகாக்க தேர்தல்கள் உடனே நடத்தப்பட வேண்டும். 13ஐ பாதுகாப்பது அரசின் முக்கிய பொறுப்பு. சபையில் எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்து. மாகாண சபைகளின் உரிமைகள் மற்றும் அதிகாரங்களை பாதுகாப்பதற்காக மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் நேற்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ள 13வது திருத்தச் சட்டம் அரசியலமைப்பின் ஒரு முக்கிய பகுதியாக இருப்பதால் அதனை பாதுகாப்பது அரசின் பொறுப்பு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பாதிக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது பொருத்தமற்றது எனவும் குறிப்பாக சுற்றுச்சூழல் விடயம் தொடர்பான அதிகாரங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த பட்டியலில் உள்ள விடயங்களில் தலையீடு செய்வது அரசியலமைப்பின் நோக்கத்திற்கு முரணானது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். மாகாண சபைகள் தற்போது மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாத நிலையில் செயல்படுவதால் அவற்றின் அதிகாரங்களை பாதுகாக்கும் அரசியல் பொறுப்பு கொண்ட அமைப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிலைமையை சரி செய்வதற்கான மிக விரைவான வழி மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதாகும் என தெரிவித்த சஜித் பிரேமதாசன் தேர்தல்களின் மூலம் மக்கள் தெரிவு செய்யும் அரசியல் அதிகாரம் உருவாகி மாகாண சபைகளின் உரிமைகள் மற்றும் அதிகாரங்களை பாதுகாக்க முடியும் எனவும் குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தி 13வது திருத்தத்தை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் தமது கட்சி 13+ அல்லது 13- என்ற அணுகுமுறையை கொண்டிருக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார்.
மாகாண சபைகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே எமது கட்சியின் நிலைப்பாடு எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் கூறினார் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. கேப்பாப்பிலவு காணிகளை விடுவிக்க கோரி தொடர் போராட்டத்தில் குதித்தனர் மக்கள். வடக்கு ஆளுநர் தலையிடுமாறு கோரிக்கை என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாப்பிலவு பகுதியில் தங்கள் பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் இராணுவ படை தலைமையகத்தின் முன்பாக நேற்று புதன்கிழமை முற்பகல் 11:30 மணி அளவில் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மாற்று காணிகளை தாம் ஏற்றுக்கொண்டதாக ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் தெரிவித்த கருத்து முற்றிலும் தவறானது எனவும் தாம் அப்படி எந்த மாற்று காணிகளையும் ஏற்கப் போவதில்லை எனவும் மக்கள் குறிப்பிட்டனர். வடமாகாண ஆளுநர் நேரில் வருகை தந்து மக்களின் உண்மை நிலையை வெளிக்கொண்டு வருவதோடு வாழ்விட பிரச்சினைக்கு உடனடியாக சாதகமான தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேப்பாப்பிலவு பூர்வீக மக்கள் வேதனையுடன் கோரிக்கை விடுக்கின்றனர். 171 ஏக்கர் காணிகளை தொடர்ந்தும் இராணுவத்தின் 59வது காலாட்படை பிரிவினர் தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். எனவே தமது காணிகளை விடுவிக்க கோரி நேற்றிலிருந்து தொடர் போராட்டமாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக மக்கள் தெரிவித்ததுடன் கேப்பாப்பிலவு இராணுவ முகாமிற்கு முன்பாக அடையாள உண்ணாவிரதத்தில் தொடர்ந்து ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. கோட்டாவின் மனு மீண்டும் ஒத்திவைப்பு. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தாக்கல் செய்த ரிட் மனு மீதான மேலதிக விசாரணையை ஜூலை 6ஆம் தேதி வரை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ஹெரந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் சரத் திசாநாயக் ஆகியோர் அடங்கிய நீதியரசர் குழா முன்னிலையில் இந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுதாரரான கோட்டபய ராஜபக்ச சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா தொடர்ந்து வாதங்களை முன்வைத்தார். பிரதிவாதிகள் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹெரத் ஆஜரானார். இந்த மனுவில் போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர, அதன் பொறுப்பதிகாரி மாதவ குணவர்த்தன மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. டித்வா சூறாவளி தாக்கம் வீடிழந்து இடம்பெயர்ந்த 1336 பேர் இன்னும் பாதுகாப்பு மையங்களில். டித்வா சூறாவளி தாக்கத்தின் காரணமாக வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்த 1336 பேர் இன்னும் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள தற்காலிக பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசாங்கத்தின் அண்மைக்கால தரவுகளின்படி கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 18 குடும்பங்களைச் சேர்ந்த 61 பேர் 2 வெவ்வேறு பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளனர். அத்தோடு கேகாலை மாவட்டத்தில் 43 குடும்பங்களைச் சேர்ந்த 133 பேரும், நுவரெலியா மாவட்டத்தில் 35 குடும்பங்களைச் சேர்ந்த 140 பேரும் தற்போது தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களின் வீடுகளை சீரமைப்பதற்கான முழுமையான மற்றும் விரைவான இழப்பீட்டுத் தொகையை அரசாங்கம் தங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. கிளிநொச்சி போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி பதவி விலக வேண்டும், பொதுமக்கள் நேற்று போராட்டம் என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. கிளிநொச்சி போலீஸ் நிலைய போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி உடன் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று மக்களால் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. கடந்த 22ஆம் தேதி கிளிநொச்சி போலீஸ் நிலையம் முன்பாக பாதசாரி கடவையை கடக்க முற்பட்ட போது அதிவேகமாக மோட்டார் சைக்கிள் செலுத்திய ஒருவரால் ஏற்படுத்தப்பட்ட வேதி விபத்தில் பெருமாள் கணேசன் என்கின்ற 64 வயதான ஓய்வு பெற்ற அதிபர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவரின் இறப்புக்கு நீதி பெற்று தர வேண்டும் எனவும், கிளிநொச்சி பகுதியில் பல்வேறு விபத்துக்கள் மது மற்றும் போதைப்பொருள் பாவனையினால் இடம்பெறுவதாகவும், இதற்கு கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி உரிய பதவி வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தும், குறித்த போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி உடன் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியும் நேற்று போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த கோரிக்கைக்கு 5 நாட்களுக்குள் உரிய பதிலை பெற்றுத்தர வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்வதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மக்கள் தமது ஆதங்கத்தை நேரடியாக வெளிப்படுத்தியுள்ளனர். சம்பந்தப்பட்ட போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட சிவில் அமைப்புகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து உரிய தீர்வை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டம் நிறைவுக்கு வந்தது என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வடக்கு காணி மோசடிகளில் 9 பிரசித்த நொத்த அரிசுகள். வடக்கில் காணி மோசடிகளில் ஈடுபடும் 9 பிரசித்த நொத்த அரிசுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள போலீசார், காணி ஆவணங்கள் தொடர்பான விசேட பயிற்சிகளை தமது புலனாய்வு பிரிவு உத்தியோகத்தர்களுக்கு வழங்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ண வேதநாயகனின் விசேட அழைப்பின் பேரில் பதிவாளர் நாயகத்துடனான உயர்மட்ட கலந்துரையாடல் ஆளுநர்
ஆளுநர் செயலகத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்றது. பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் 160 ஆண்டுகால வரலாற்றில் முதலாவது பெண் பதிவாளர் நாயகமாக பதவியேற்றுள்ள சசிதேவி ஜலதீபனுக்கு ஆளுநர் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கலந்துரையாடலை ஆரம்பித்து வைத்தார் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வடக்கில் காணி மோசடிகளை தடுக்க விரைவில் சட்டம். வடக்கு மாகாணத்தில் வெளிப்படுத்தல் உறுதி ஊடாக இடம்பெறும் மிகப்பெரிய காணி மோசடிகளை தடுக்கும் வகையில் நொத்த அரசு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சட்ட திருத்தங்கள் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் சட்ட வரைஞர் திணைக்களங்களுடன் விரைவில் கலந்துரையாடி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபன் உறுதியளித்துள்ளார் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 16 வயதிற்குட்பட்டோருக்கு சமூக ஊடகங்களில் தடை. பாராளுமன்றத்தில் புதிய சட்டம் மூலம் இலங்கையில் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவதற்கான சமூக ஊடக குறைந்தபட்ச வயது எனும் தனிநபர் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சைபர் முஸ்தபாவின் இந்த சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை அணுகுவதை தடுப்பதற்கும் அவர்கள் இணையத்தில் செலவிடும் நேரத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இணைய சேவை வழங்குநர்களுக்கு உத்தரவிடப்படும். இதற்கான செயல்பாடுகளை கண்காணிக்கவும் முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்ளவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஆணையாளர் ஒருவர் நியமிக்கப்படுவார். சிறுவர்களை இணையத்தில் உள்ள அபாயகரமான உள்ளடக்கங்கள் மற்றும் செயல்பாடுகளில் இருந்து பாதுகாப்பது இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் இலங்கையில் சேவைகளை வழங்கும் அனைத்து சமூக ஊடக நிறுவனங்களும் இந்த வயது கட்டுப்பாடுகளை கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவ்விதான் ஈழநாட்டு பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக காணப்படுகின்றது. உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். பாரம்பரிய கரைவலை மீன்பிடிக்க அரசால் தடை விதிக்கப்படவில்லை. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர். வடக்கு மாகாணத்தின் வளங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு. வெற்றிலைக்கேணி பகுதியில் வெடிமருந்துடன் மீனவர் கைது. கண்டியில் பெண் மருத்துவர் சடலமாக மீட்பு. கொலை சந்தேக நபர் ஜாலில் வைத்து கைது. ஜாழ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதிரடி என்கின்ற ஒரு செய்தியும், இலங்கை விமானப்படைக்கு 10 ஹெலிகள் வழங்கிய அமெரிக்கா என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் நசுக்கப்படும் எதிரணியின் ஜனநாயக உரிமைகள் என்ற ஒரு தலைப்பில் ஒரு அரசியல் கட்டுரையும் இங்கே வெளியாகி இருக்கின்றது. மேலும் பார்க்கலாம். அதாவது உள்ளூராட்சி மட்டத்தில் மீள்திறனை கட்டியெழுப்புவது குறித்து ஆராய்வு. சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த வடை தயாரிப்பு நிலையம் மூடப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியும், பலாலி விமான நிலையத்தில் நடராஜர் சிலை விரைவாக பிரதிஷ்டை செய்ய வேண்டும் வடக்கு அவை தலைவர் சிவஞானம் வலியுறுத்தல். வவுனியாவில் பல்வேறு இடங்களில் இறைவரி அதிகாரிகள் சோதனை. கிளீன் ஸ்ரீலங்கா ஒரு கண் துடைப்பு. நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. மாகாண தேர்தலில் வடக்கு கிழக்கு தவிர ஏனைய இடங்களில் நாங்களே வெல்வோம். நீங்கள் வரி செலுத்தவில்லையா, வங்கி கணக்குகள் மூடப்படும் என்கின்ற ஒரு செய்தியும், தேசிய சட்ட உதவி நாளாக ஜூலை மாதம் 6ஆம் தேதி 11 லட்சங்களை கடந்துள்ள சுற்றுலாவிகளின் எண்ணிக்கை என்ற தலைப்பிடலில் ஒரு செய்தியும், அநீதிகளையும் இனப்படுகொலையும் உறுதிப்படுத்தும் ஆவணமாக செம்மணி ஸ்ரீநாத் எம்பி சபையில் சுட்டிக்காட்டு. கோனாவில் காந்தி வித்தியாலயத்தில் கற்றல் வளநில கட்டிடம் திறந்து வைப்பு. 5 வயதிற்கு குறைந்த சிறுவர்களின் ஆரோக்கிய மேம்பாட்டிற்கு தேசிய திட்டம். இலங்கை பயிற்சிகள் திணைக்களத்தை முழுமையாக கணினிமயமாக்க அனுமதி. சிறுபோக நெல் கொள்வனவு குறித்து ஜனாதிபதி தலைமையில் ஆராய்வு. கல்வித்துறை பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க நடவடிக்கை. இறுதிப்பக்க செய்திகளை பார்த்தோமானால், ஆசிரியர் வேலைவாய்ப்பு பரீட்சையில் அநீதி. யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக இன்று வேலையில்லா பட்டதாரிகள் போராட்டம் என்கின்ற ஒரு செய்தியும், மக்களின் காணி பிரச்சனைகளை இன்னும் எவ்வளவு காலம் இழுத்தடிக்க போகிறோம், அதிகாரிகளிடம் வடக்கு ஆளுநர் கேள்வி. ஆட்பதிவு திணைக்கள அதிகாரிகளின் பெயரில் புதிய வாட்ஸ்அப் மோசடி, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. செம்மணி தொடர்பில் சோமரத்தினவிடம் சர்வதேச விசாரணை நடத்தவிடும் ரவிகரன் எம்பி கோரிக்கை. தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னி அரசை சந்தித்தார் ஸ்ரீதரன் என்கின்ற செய்தி இறுதி பக்கத்தில் வெளியாக இருக்கின்றது. எனவே இதுதான் இன்றைய நாளில் ஈழநாட்டு பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றது. தொடர்ந்தும் நாங்கள் வலமுறை பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். வலமுறை நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, வவுனியா முதல்வர் சாகவிச்சேரி உப தவிசாளர் வடக்கு ஆளுநரால் பதவி நீக்கம், வர்த்தமானி ஊடாக அறிவிப்பு. வவுனியா முதல்வர் சு காண்டீபன் மற்றும் சாகவச்சேரி நகரசபை உபதவிசாளர் ஞா கிஷோர் ஆகியோரை பதவிகளில் இருந்து நீக்கியும் உள்ளூராட்சி உறுப்பினர் பதவியை வரிதாக்கியும் வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் வர்த்தமானி ஊடாக அறிவித்தல் விடுத்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், செங்கோலை விழுங்கினாலும் வழக்கு விசாரணையின் வேகம் என்றும் குறையாது, நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவிப்பு. எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் செங்கோலை கைப்பற்றினாலும் அல்லது அதை விழுங்கினாலும் தற்போதைய அமைப்பில் வழக்கு விசாரணைகள் விசாரித்து தீர்ப்புகளை வழங்கும் வேகம் என்றும் குறையாது என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விவாதத்தில் பங்கேற்ற அமைச்சர் எதிர்க்கட்சிகளின் சீர்குலைந்த நடத்தைக்கு பின்னால் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதற்கான உண்மையான விருப்பம் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாறாக தங்களுக்கு எதிராக
விசாரிக்கப்படும் வழக்குகளை பற்றிய வலுவான அச்சமும் மிரட்டலுமே உள்ளது என்று வலியுறுத்தியிருக்கிறார். கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் விசாரணைகள் மற்றும் செவிமடுப்புகளின் வேகம் கணிசமாக அதிகரித்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய அமைச்சர், இறுதி முடிவுகள் மற்றும் பெறப்படவிருக்கும் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து பொதுமக்களுக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் நன்கு தெரியும் எனவும் அவர் கூறியிருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல கேப்பாப்புலவு காணிகளை விடுவிக்க கோரி போராட்டம், மக்களை புகைப்படம் எடுத்து ராணுவம் அச்சுறுத்தல் என்ற புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும், காங்கேசந்துறையில் தீ விபத்து, ராணுவத்தினரின் உடைமைகள் சேதம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி. அதேபோல ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி புலமை பரிசில் பரீட்சை 2026ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி. வீதி விபத்துக்களை தடுக்க தவறும் போலீசார், கிளிநொச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. 33 நாட்களாக கதிர்காமம் பயணிக்கும் யாத்திரிகளுடன் இணைந்த நாய். 33 நாட்களாக கதிர்காமம் பயணிக்கும் யாத்திரிகளுடன் நாய் ஒன்று இணைந்துள்ளமை பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வச்சந்நிதி ஆலயத்திலிருந்து வரலாற்று பிரசித்தி பெற்ற கதிர்காமம் நோக்கி பக்தி பரவசத்துடன் நகர்ந்து கொண்டிருக்கும் வருடாந்த பாத யாத்திரையில் தற்போது ஒரு அற்புதம் நிகழ்ந்து வருகிறது. சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாது கடந்த 33 நாட்களாக பக்தர்களுடன் தோளோடு தோள் நின்று பயணித்து வரும் நாய் ஒன்றும் இப்போது ஒட்டுமொத்த இலங்கையரையும் உற்று நோக்க வைத்திருக்கிறது. முருக பக்தர்கள் இந்த நாய்க்கு சுப்பிரமணியம் என பெயரிட்டு அன்போடு அழைத்து வருகிறார்கள். தற்போதும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை கடந்து செல்லும் இந்த பாத யாத்திரையில் பக்தர்களை பார்ப்பதை விட இந்த சுப்பிரமணியம் நாயை காண்பதற்காகவே வீதி எங்கும் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இது குறித்து பாத யாத்திரை குழு தலைவர் ஜெயாவில் சாமே சுவாரஸ்யமான பின்னணி ஒன்றை பகிர்ந்திருக்கிறார். முல்லைத்தீவு முள்ளியவளை தண்ணீரூற்று பகுதியில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்த போதும் இந்த நாய் தானாகவே வந்து எங்களோடு இணைந்தது. இதன் உரிமையாளர் யார் என்று எங்களுக்கு தெரியாது. எங்களை விட்டு பிரியாமல் தொடர்ந்து வந்ததால் இதற்கு சுப்பிரமணியம் என பெயரிட்டு கழுத்தில் பட்டு கட்டி விபூதி சந்தனம் குங்குமம் விட்டு எங்களில் ஒருவராக மாற்றிவிட்டோம். பாத யாத்திரை முழுவதும் தூய சைவ உணவுகளை மட்டுமே இந்த நாய் உட்கொண்டு வருகிறது. வழியில் கிடைக்கும் அசைவ கழிவுகள் எதையும் இது தீண்டுவதே இல்லை. கூட்ட நெரிசலான பாதைகளிலும் சரி, கரடுமுரடான வழிகளிலும் சரி, பக்தர்களுக்கு சில மீட்டர்களுக்கு முன்னால் சென்று அவர்களுக்கு வழிகாட்டி போல கம்பீரமாக பயணிக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். திருகோணமலை பகுதியில் பயணித்த போது இந்த நாய்க்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. உடனே பக்தர்கள் அதனை ஒரு கால்நடை மருத்துவரிடம் அழைத்து சென்று உரிய சிகிச்சை அளித்து மீண்டும் தங்களோடு அரவணைத்து அழைத்து செல்கிறார்கள். தற்போதும் கிழக்கு மாகாணத்தை கடந்து சமூக ஊடகங்களான பேஸ்புக் மற்றும் டிக்டாக் ஆகியவற்றில் பயங்கர வைரலாகி வரும் சுப்பிரமணியம் விரைவில் உகந்தை மலையை அடையவிருக்கிறது. அங்கிருந்து தான் பாத யாத்திரையின் மிக ஆபத்தான பகுதியான குமணையாள காட்டுப்பாதை ஆரம்பமாகிறது. பல நாட்கள் நீடிக்கும் இந்த அடர்ந்த காட்டு பயணத்திலும் வனவிலங்குகளுக்கு மத்தியிலும் முருகனின் அருளோடும் இந்த சுப்பிரமணியம் நாய் கதிர்காமத்தை வெற்றிகரமாக சென்றடைய வேண்டும் என்பதே இப்போது ஒட்டுமொத்த ஆன்மீகவாதிகளும் கூட்டு பிரார்த்தனையாக இருக்கிறது என்று அந்த சுவாரஸ்யமான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தேசிய சூழல் சட்டம் மூலம் சபையில் நிறைவேற்றும் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், களப்பணியிலிருந்து விலக கிராம உத்தியோகத்தர்கள் முடிவு. கிராம உத்தியோகத்தர்கள் நேற்று முதல் அனைத்து களப்பணிகளிலிருந்தும் விலக முடிவு செய்திருக்கிறார்கள். பயண செலவுகளுக்காக போதுமான எரிபொருள் படி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கிராம உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், சாகவச்சேரி உபதவிசாளர் நீக்கப்பட்டமை அதிகார துஷ்பிரயோகம் எக்ஸ் பதிவில் நாமல் எம்பி தெரிவிப்பு. சாகவச்சேரி நகரசபை உபதவிசாளர் கிஷோரை பதவியிலிருந்து நீக்கியிருப்பது வெளிப்படையான அதிகார துஷ்பிரயோகம் என்றும் அது ஜனநாயகத்தின் மீது நடாத்தப்பட்ட கடுமையான தாக்குதல் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள், பசிலை அழைத்து வந்து நீதியை நிலைநாட்டுவோம், அதிரடி காட்டும் அமைச்சர். அமெரிக்காவில் இருந்து பசில் ராயபக்சவை விரைவில் கொண்டு வந்து சட்டத்தை நிலைநாட்டுவோம் என அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தின் பாராளுமன்ற அமர்வில் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், இலக்கத்தகடு மோசடி முள்ளியவளை போலீஸ் உத்தியோகத்தர் கைது என்ற செய்தி. அதேபோல ஜேர்மன் பிரதி யுஎஸ்தானிகர் தாந்தாமலைக்கு விஜயம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. விளையாட்டு செய்திகளுக்குள், மாகாண மட்ட 800 மீட்டர் ஓட்ட போட்டி சாதனை படைத்த வீரர்கள் என்று அவர்களுடைய புகைப்படமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள், சிறுவர்களுக்கான சமூக ஊடக கட்டுப்பாட்டு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு என்ற செய்தியும், தென்னங்கன்றுகளுக்கு புதிய காப்புறுதி திட்டம், இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் காட்டு யானைகளின் அச்சுறுத்தலிலிருந்து தென்னை செய்கையாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் விவசாய மற்றும் கமத்தொழில் காப்புறுதி சபையினால் புதிய காப்புறுதி திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோல, ஆசன பட்டிகள் அணிய தவறிய சாரதிகள் பயணிகள் மீது சட்ட நடவடிக்கை. இலங்கையின் அதிவேக நெடுஞ்சாலைகளில் கட்டாய ஆசன பட்டிகள் அணியும் விதிமுறைகளை பின்பற்ற தவறிய சுமார் 400 வாகன சாரதிகள் மற்றும் பயணிகள் மீது அதிகாரிகள் சட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடும்,
தமிழ் மக்களின் மனங்களை வெல்ல பலாலி விமான நிலையத்தில் நடராஜரை பிரதிஷ்டை செய்யுங்கள். கலாநிதி பாபு சர்மா வேண்டுகோள். அனுர அரசு தமிழ் மக்களின் மனங்களை வெல்ல வேண்டுமெனில் பலாலி விமான நிலையத்தில் நடராஜர் சிலையை உடன் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என இந்து மத பீட செயலாளர் கலாநிதி சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் என்ற செய்தியும், குண்டு எறிதல் போட்டி ராமநாதன் கல்லூரி மாணவிக்கு தங்கம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகியிருக்கிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் போர் நிறுத்தம் மீறப்பட்டால் தக்க பதிலடி வழங்கப்படும், இஸ்ரேலை எச்சரிக்கும் ஹிஸ்புல்லா என்ற ஒரு செய்தியும், நடிகர் மம்முட்டி மாதவனுக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கி வைப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. அதே போல பறவை காய்ச்சல் பரிசோதனையை தீவிரப்படுத்தியது ஆஸ்திரேலியா என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய வடை தயாரிப்பு நிலையத்திற்கு சீல், மன்னார் பள்ளிமுனை பிரதான வீதியில் சம்பவம் என்ற செய்தியோடும், பலம்பூரினுடைய ஆசிரியர் தலையங்கமாக நாடகத்துக்கு வந்த கேடு போல நம் கூட்டங்களுக்கு வந்த அதே கேடு. ஒரு காலத்தில் நம் மண்ணில் ஆலய திருவிழாக்கள் என்றால் நாடகங்கள் களைகட்டும். வி வைரமுத்துவின் அரிச்சந்திர மயான காண்டம், வடக்கும் தெற்கும், வெளிக்கிடடி விஸ்வமடு போன்ற நாடகங்கள் ஆலய வெளிவீதியில் அமர்க்கலமாக நம்மவர்கள் ஆலய பூஜை வழிபாட்டிற்கு செல்லாவிட்டாலும் நாடகம் பார்க்க கட்டாயம் செல்வார்கள். அந்த காலத்து நாடக அரங்குகளை அலங்கரிக்கும் அடுக்கு திரைச்சீலைகள் நாடக கலைஞர்களின் ஒப்பனைக்காக சாக்கு படங்குகளால் மூடி மறைக்கப்பட்டு நாடக மேடையின் பின்பகுதி அந்த சாக்கு படங்கில் எப்படியாவது துளையிட்டு உள்ளே நடைபெறுகின்ற ஒப்பனைகளை கண்டுகளிக்கின்ற சிறுவர்கள். இதனிடையே இரவு 9 மணியளவில் இதோ நாடகம் ஆரம்பமாகிறது என்ற அறிவிப்பு. நேரம் கடக்க கடக்க அறிவிப்பாளரின் சுயநிலை தளம்பல் கட்டியம் கூறுவது போல இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த நாடகம் திரண்டு வாருங்கள், கண்டு கழியுங்கள் என கம்பீரமாக ஒலிக்கும். என்ன செய்வது? தனித்து அறிவித்தலை மட்டும் கேட்டதோடு சின்னஞ்சிறுசுகள் அந்த புற்றறையில் உறங்கிக் கொள்ள கும்பகர்ண வரம் பெற்ற பெரியவர்களும் சகடை தேர்மூட்டிகளும் சகல வாத்தியங்களும் இசைப்பது போன்று குரட்டையோடு மெய்மறந்து உறங்குவர். அதிகாலை 3 மணிக்கு திரை விலக நாடகம் ஆரம்பமாகும். அந்நேரம் பார்வையாளர்கள் காட்பங்கனரே நாடகத்தை பார்த்து நிற்பர். இதனிடையே திருவிழா உபயகாரர் நீண்ட நெடும் தங்கச்சங்கிலி அணிந்தவாறு சோடா போத்தல்களுடன் அங்குமிங்குமாக நடந்து திரிகின்ற காட்சிகளும் கண்ணில் அகப்படும். இவ்வாறாக நேர முகாமைத்துவம் பற்றி இம்மியும் சிந்திக்காத நாடக கலைஞர்களால் அதன் தயாரிப்பாளர்கள் ஒப்பனையாளர்கள் முற்றாக அழிந்து போனது அந்த காலத்து நாடகங்கள். இதை இப்போது இந்த இடத்தில் கூறுவதற்கு காரணம் யாது என்று நீங்கள் யாரேனும் கேட்டால், இப்போது நம் மண்ணில் நடைபெறுகின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களும் அந்த நாடக மரபிலேயே பயணிக்கின்றன. ஆம், கத்தல், குளறல், கூப்பாடு, சண்டை, சலசலப்பு, கலகலப்பு, சிரிப்பு, சீற்றம் என்பதாக கூட்டங்கள் நடக்கும். எந்த தீர்மானமும் எடுபடாமல் அப்படியே கூட்டம் கலைந்து போகிறது. இதைவிட வேதனை தனித்து பிரதேச செயலாளர்கள் மற்றும் அரசு அதிபர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களும் குறித்த கூட்டங்களில் பிரஸ்தாபிக்கப்பட்டு கடித்து குதிரப்படுவது என்பது துன்பத்திலும் துன்பம். யாம் என்ன செய்ய முடியும்? பெருமதியற்றதான இக்கூட்டங்கள் இருக்கும் வரை எங்கள் பால்பட்ட தலைவிதியும் தொடரவே செய்யும் என்று வரம்புடைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் உரிமமில்லாத பயிற்றுவிப்பாளர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை, சாரதி பயிற்சி நிலையங்களுக்கு எச்சரிக்கை. வாகன சாரதி பயிற்சி நிலையங்களில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்றுவிப்பாளர்கள் முறையான பயிற்சி உரிமத்தை கொண்டிருக்க வேண்டும் என இலங்கை போலீசார் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியும், செம்மணி மனித புதைகுழி விவகாரம் சோமரத்ன மீதான விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும் ரவிகரன் எம்பி சபையில் வலியுறுத்துகின்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அதே போல மாரடைப்பால் சாரதி மரணம், அம்பாறையில் விபத்துக்குள்ளானது ஈப்போசர் பேருந்து என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரி நாளிதழுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். பிரதான தலைப்பு செய்தியாக மாநகர மேயர் காண்டீபன் உபதவிசாளர் கிஷோர் ஆளுநரால் பதவி நீக்கம், அதிகார துஷ்பிரயோகம் என பலரும் கொதிப்பு என்கின்ற ஒரு பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகின்றது. இது ஏலவே பார்த்த செய்தி. வடமாகாண ஆளுநரால் அதிகார துஷ்பிரயோகம், நாமல் ராஜபக்ச கொதிப்பு என்கின்ற தலைப்பிடலின் ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. ஆளுநரின் செயற்பாடு கருத்து சுதந்திரம் மீதான அப்பட்டமான தாக்குதலை இளங்குமரன் எம்பி கண்டனம் என்கின்ற ஒரு செய்தியும், பெண் மருத்துவர் படுகொலை, கணவனும் மனைவியும் சாவகச்சேரியில் கைது, முஸ்லீம் பெண் போன்று வேடமிட்டிருந்தனர் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. காக்கைத்தீவு கல்லுண்டாய் குப்பை கிடங்குகளில் நேற்று மீண்டும் தீப்பரவல், பொதுமக்கள் குழப்பம் என்கின்ற ஒரு செய்தியும், மாகாண சபைகளுக்கென சட்டமூலம் நிறைவேறினால் தேர்தல் நிச்சயம் நடக்கும் என்கின்ற தலைப்பிடலில் ஒரு செய்தியும், கைதாவதை தடுக்க கோரிய கோட்டபயவின் மனுவை ஒத்திவைத்தது நீதிமன்றம், ஜூலை 6ஆம் தேதியே விசாரணை என்கின்ற ஒரு செய்தியும், நீதிமன்ற ஆவண மோசடிக்காக போலீஸ் அதிகாரிகளுக்கு மறியல் என்கின்ற செய்தியும், விபத்துக்களை கட்டுப்படுத்த தவறிய போக்குவரத்து போலீஸ் அதிகாரி உடனடியாக பதவி விலக வேண்டும், கிளிநொச்சியில் வெடித்தது போராட்டம், போட்டி பரீட்சையில் அநீதி, வெளியேற்ற பட்டதாரிகள் யாழில் இன்று போராட்டம் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. இது முதற்பக்க செய்தியாக காணப்படுகின்றது. உட்பக்க செய்திகளை பார்க்கலாம்.
நாட்டில் அபாய கட்டத்தில் டெங்கு நுளம்பு அடர்த்தி சுகாதார பூச்சியில் சங்கம் எச்சரிக்கை. தரம் 1 மாணவர்கள் உள்ளீர்ப்பு சுற்றுநிருபம் வெளியிட அனுமதி என்கின்ற ஒரு செய்தியும், அரச ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பிரச்சினைக்கு ஆணைக்குழு என்கின்ற ஒரு செய்தியும், சிறுபோக நெல் கொள்வனவிற்கு தாமதமின்றி நிதி ஒதுக்கீடு ஜனாதிபதி தெரிவிப்பு, அரசு எரிபொருள் விலையை குறைக்க திணறுவது ஏன் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி, நீதித்துறை கட்டமைப்புக்கு அரசாங்கத்தால் மரண அடி எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டு, செம்மணி புதைகுழி விவகாரம் சோமரத்னவிடம் பன்னாட்டு விசாரணை ரவிகரன் எம்பி வலியுறுத்து என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. எல்நிலோ தாக்கத்தை சமாளிக்க தேசிய வேலை திட்டம் ஆரம்பம், விசேட அமைச்சரவை உபகுழு என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. சாரதி பயிற்றுவிப்பாளருக்கு பயிற்சி உரிமம் கட்டாயம் என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. மேலும் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு காப்போத்த சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்கள் மன்னார் பிரதேச சவேரியர் பெண்கள் கல்லூரி, மானிப்பா இந்து கல்லூரி என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. புற்றுநோய்க்கான ஆபத்தை ஏற்படுத்தும் பொலித்தீனில் அன்னதானம் வழங்காதீர், பொது சுகாதார பரிசோதகர் அறிவுறுத்து, ஆண்களுக்கான குண்டு போடுதலில் யாழ் மத்திய கல்லூரிக்கு தங்கம் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. மேலும் பார்க்கலாம். வழிபாட்டு தலங்களில் அதீத சத்தம், மாணவர்கள் நோயாளிகள் பாதிப்பு, யாழ் மாவட்ட செயலர் எச்சரிக்கை, வடக்கு கிழக்கில் வெல்ல முடியும் பெரமுன தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தியும், தேசிய முன்பள்ளி கல்வி முறைமை 2027க்குள் கட்டாயமாக்கப்படும் அமைச்சர் சரோஜா தெரிவிப்பு, பயங்கரவாத தடை சட்டத்தை ஆயுதமாக்க பயன்படுத்தும் அரசு முன்னாள் நீதியமைச்சர் குற்றச்சாட்டு, மத்திய கிழக்கின் அமைதிக்கு ஆதரவு வழங்குவதற்கு தயார் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு, ஐக்கிய ராஜ்யத்திற்குள் முடங்கி இலங்கை தமிழரசு கட்சி துரோகம் சுகாஸ் குற்றச்சாட்டு என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. மேலும் பார்க்கலாம். இறுதி பக்கத்தில் மருதங்கேணி செயலகத்துக்கு பதில் பிரதேச செயலாளர் நியமனம், காந்தி ஆரம்ப வித்தியாலயத்தில் கற்றல் வள நிலையம் திறப்பு என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இறுதி பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது. எனவே இதுதான் இன்றைய நாளில் உதயன் பத்திரிகையில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றது.